இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, அன்பு உறவுகளே, உங்களை இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 36வது நாளை தொடங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். எனவே நாம் ஒரு நாள் கூட சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளை தொடங்குவோம். சிறப்பாக ஒவ்வொரு நாளுமே இன்றைய மன்னாவின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்கிறார். நல்ல உணவை திடகாத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கிறார், மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக கொடுக்கிறார், துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை சந்திக்க நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் இன்று நமக்கு கொடுக்கிற உயர்ந்த மன்னா யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31 - 42 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை தொடர்ந்து இந்த ஒரு சில நாட்களாகவே இயேசு கிறிஸ்து நான் தந்தையிடமிருந்து தான் வருகிறேன், தந்தை சொல்வதைத்தான் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தந்தையை முன்னிலைப்படுத்துவதை நாம் சிறப்பாக இந்த நாட்களே பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தவக்காலத்தினுடைய இறுதியில இருக்கிறோம். இயேசுவை சிறைப்பிடிக்க போறாங்க, கைது செய்ய போறாங்க, அவரை அவமானப்படுத்த போறாங்க, சிலுவை சுமக்க போகிறார் இல்லையா? அவர் சொன்ன அனைத்து நிகழ்வுகளும் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளுமே அவர் யூதர்களோடும் மற்ற பரிசேயர்களோடும் மறைநூல் வல்லுநர்களோடும் உரையாடுகிற ஒரு உரையாடலை இந்த நாட்கள் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கும் இயேசு கொடுக்கிற ஒரு செய்தியாக, ஒரு மன்னாவாக எடுத்து நாம் தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த தவக்காலத்திலே ஒரு பெரிய மீட்பு, ஆசீர்வாதம், அருள் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த பகுதியை யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31 - 42 முடிய பகுதிகளை நாம் படிக்கிற பொழுது நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை முன்வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தையை கடைபிடிப்பவர்கள், கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது, உறுதியானது, நிலையானது, அது நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது என்பதை இயேசு கிறிஸ்து யூத மக்களிடத்தில் இன்று சிறப்பாக சொல்லுகிறார். என் வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் முதல்ல என்னவாக மாறுவீர்கள்? என்னுடைய சீடர்களாக மாறுவீர்கள். இரண்டாவது, உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மூன்றாவது, அந்த உண்மை உங்களை விடுவிக்கும். பெரியமானவர்கள் பாருங்க, வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் தான் சீடர்கள். நம்ம இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்காம, படிக்காம, தியானிக்காம, அதன்படி வாழாம ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா, கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை கண்டுக்காமவே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் நமக்கு ஆசிரியை கொடுக்க மாட்டார். நமக்கு உண்மை எது என்று தெரியாது. அந்த உண்மைதான் நம்மை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யூதர்கிட்ட சொல்லுகிற ஒரு பகுதி. ஆனா அந்த யூதர்கள் அதனுடைய உண்மையான ஆழத்தன்மையை புரிந்து கொள்ளாம, உண்மையா அது எது, விடுதலையா அது எது, நாங்க என்ன அடிமையா, நாங்க யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? நாங்க யாருக்குமே அடிமை இல்லையே, நாங்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் எங்களுக்கு தந்தையாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் ஒருவருக்குமே அடிமைகள் கிடையாது என்று உறுதியாக சொல்லுகிற ஒரு பண்பை இந்த நற்செய்தியை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த வார்த்தை எதற்காக இயேசு சொல்லுகிறார்? நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? முதல்ல என்னுடைய வார்த்தைகளை படிங்க, கவனிங்க, நான் சொல்வதை கேளுங்க, அதன்படி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். உண்மை என்பது என்ன? நம்ம பல நேரங்களிலே பொய் சொல்லுவோம். அது உண்மை எது, பொய் எதுன்னு நமக்கு தெரியாது. பலர் நம்ம ஏமாற்றலாம் இல்லையா? அப்ப அந்த உண்மை அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது. உண்மை என்பது இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்மையை பேசுகிறார், அவர்தான் உண்மையாக இருக்கிறார். மற்ற நான் கூட சரி, நீங்களும் சரி, ஒரு சில நேரங்களில் உண்மையாக இருக்க மாட்டோம். பல நேரங்களிலே முகமுடியை அணிந்து கொண்டு தான் வாழ்ந்திருப்போம். வெளியில பார்த்தா ஐயோ நேர்மையாளன், ரொம்ப பக்தன், நல்லா பேசுறாரு, நல்ல பிரசங்கம் வைக்கிறாரு, ஐயோ இவனா நல்ல உதவி செய்யறானே, தினமும் கோயிலுக்கு வரானே, இப்படி வெளி தோற்றத்துல நம்ம எல்லாருமே பார்த்து ஏமாந்துடுவாங்க. அப்ப அந்த உண்மை என்பது, நான் உண்மையா வாழ்றேன்னா அது அவங்களுக்கு தெரியாது. நான் செய்கிற தப்பு, நான் மற்றவர்களை ஏமாற்றுவது எனக்கு தெரியும்.
அந்த கடவுளுக்கு தெரியும். அப்ப அந்த உண்மை அப்படிங்கிறது கடவுள் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறார். அவர் நம் மீது உண்மையான அன்பை காட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்ம மற்றவர்கள் மீது வைக்கிற அன்பு உண்மையான அன்பா? யோசித்து பாருங்க. ஆகாயம்தான், எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்பு செய்வேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை புகழ்ந்து பேசுவேன். அது கிடைக்கல, அது அவங்க எனக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு வேலை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதர் மீது அன்பே இருக்காது. அவர்களை ஒதுக்க பார்த்து விடுவோம், ஓரங்கட்டி விடுவோம். பிரியமானவர்களே, அப்படி கடவுள் உண்மையாகவே இருக்கிறார். எல்லாரையும் படைத்தவர், எல்லாருக்கும் உண்மை உள்ள கடவுளாகத்தான் இருக்கிறார். அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று இந்த நற்செய்தியில கூட 2வது பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னா, அவங்க அடிமை இல்லை அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க, வாதாடுறாங்க. நாங்க யாருக்கு அடிமை? அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க செய்யற அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்திருக்கிறது. அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டோம்னா பயந்துகிட்டே இருப்போம் இல்லையா? அந்த குற்ற உணர்வு இருக்குது இல்லையா? ஐயோ, நான் பாவம் செஞ்சுட்டேனே, இது எப்ப நான் மாட்டிக்க போறோன்னு தெரியலையே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பிரியமானவர்களே, அப்ப அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்குது. அந்த அடிமைனா என்னது? ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்ம பயந்து செய்வதுதான் அந்த அடிமைத்தனம். அதுல இருந்து வெளிவர முடியாது, நாம வாழ முடியாது. உதாரணமாக தொடக்க காலத்துல அந்த அடிமைத்தனம் இருந்தது இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு முதலாளி வீட்டுல மக்கள் அடிமையா வேலை செய்தார்கள். யூத கலாச்சாரத்துக்கு நம்ம பார்க்கிறோம், அரசர்களுக்கு மத்தியில பல அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளை வைத்துதான் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்தார்கள். அவங்களுக்கு சாப்பாடு சரியா கிடைக்காது, சரியான சம்பளம் கிடைக்காது, வேலை மட்டும் அடிமையா நல்லா எரும மாடு வேலை செய்யறது மேல நல்லா உழைப்பார்கள். அப்படி எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க தான் அடிமைகள். அப்ப ஒரு பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு சொன்ன, அந்த பாவத்துக்கு நான் அடிமை. அது எப்பெல்லாம் அந்த பாவம் செய்ய தோணுதோ அதனால நான் செஞ்சு ஆகணும். அது வேற எந்த ஒரு பணியுமே செய்ய விடாது. அந்த அடிமைத்தனம் அதுக்குள்ள கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கும். இந்த ஒரு மகிழ்ச்சியா இது இருக்கும், இது நீ மாறுனா மாத்த விடாது. அப்ப அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற பொழுது நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். நிறைய மக்கள், அந்த யூதர்கள் எல்லாமே இது உணர்ந்ததே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுடைய தந்தை ஆபிரகாமை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவர்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் பேசுவதுதான், ஆனால் அதை கடைபிடிப்பது கிடையாது. பாவத்தில் வாழ்கிறார்கள். அந்த பாவம் அவர்களை அடிமையாக வைத்திருந்தது. பாவத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியவில்லை. அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் உண்மையை நாம் அறிந்து கொள்ள இருக்க வேண்டும். அந்த உண்மை யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அறிந்து கொள்வது? வார்த்தையை வாசிப்பது, அதன்படி வாழ்வது. ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து முன் வைக்கிறார். நான் இந்த உண்மையை அறிந்து விட்டால் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், என்னுடைய அடிமைப்பட்ட வாழ்விலிருந்து எனக்கு ஒரு உறுதியான விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை இயேசு கிறிஸ்துவே இந்த நற்செய்தியில ஒவ்வொருவருக்கும் முன்வைப்பதாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். இந்த நாளை நாம் சிந்திப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிமைப்பட்டு இருக்கிற இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் இயேசுவினுடைய சீடராக, அவரோடு இணக்கமாக நெருக்கமாக பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் வார்த்தையை நான் வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் அதன்படி வாழ வேண்டும், அதை நான் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சிறப்பாக தவக்காலத்தினுடைய 36வது நாளிலே நமக்கு முன்வைக்கிற செய்தியாக அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே அவருக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை பற்றி கூட சொல்லுகிறார். நான் என் தந்தையோடு இணைந்திருக்கிறேன், எனக்கு என் தந்தை அனைத்தையுமே கொடுக்கிறார், அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப மீண்டுமாக வாக்குவாதம். யூதர்கள் கேட்கிறாங்க, யார் தந்தை? ஆபிரகாம் மட்டும்தான் தந்தை, அவர் சொல்வதை நாங்கள் கடுமையாக பின்பற்றுகிறோம், நீ யாரை சொல்லுகிறீர் என்று மீண்டுமாக அந்த ஆபிரகாமை மட்டும் முன்னிலை வைக்கிறார். இயேசு அவரே சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாம் உங்களுக்கு தந்தை என்றால் நீங்கள் அவர் சொன்னதை, அவர் கொண்டு வந்த நல்ல பண்புகளை கடைபிடிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அவருடைய செயல்பாடுகளை, அவர் கொண்டு வந்த அந்த கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் தந்தையை அன்பு செய்யவில்லை. நான் நேரடியாக என் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், அவர் என் மூலமாக சொல்லுகிற ஒவ்வொரு செயலுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டுமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். அது அவர்களுக்கு புரியவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னை முன்னிலைப்படுத்தியது கிடையாது. அப்படியே சொன்னாலும் நான் என்னுடைய தந்தையின் மூலமாக சொல்லுகிறேன், எனக்கு தந்தை அதிகாரம் கொடுத்திருக்கிறார்,
எனக்கு தந்தை ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அதனால் தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன். நான் தீர்ப்பு சொல்லுகிறேன், பாவங்களை மன்னிக்கிறேன், பாவிகளோடு உணவு உண்ணுகிறேன், நோயாளிகளை குணப்படுத்துகிறேன். இது எல்லாம் தந்தை எனக்கு சொல்லுவது, அதை நான் செய்கிறேன். தந்தை என்னோடு இருந்து செயல்படுகிறார், நான் அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா நேரங்களிலுமே இந்த யூதர்களுக்கு இதை புரிய வைப்பதற்காகவே ஒவ்வொரு நேரத்திலுமே என்னுடைய தந்தையிடத்தில் நான் வருகிறேன் என்று மக்களுக்கு சொல்லுவதாக இந்த நாளினுடைய நற்செய்தி கூட அமைந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களிலே இருக்கிறோம். தவக்காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். 40 நாட்கள் 40 நல்ல நல்ல செயல்களை செய்து இறைவனோடு இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு பிரியமானவர்களே. இந்த தவக்காலம் அருளின் காலம், மீட்பின் காலம், விடுதலையின் காலம், பாவங்களுக்கு மன்னிப்பை பெறும் காலம் என்று சொல்லி பல்வேறு காலங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த காலங்களில் எல்லாம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அவ்வளவுதான். நான் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று இந்த காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு என்னோடு இணைந்து வாழுகிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலம். எனவே இந்த காலத்தின் இறுதி கட்டத்திலே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஒவ்வொருவருக்குமே மீட்பு உண்டு, நம் ஒவ்வொருவருக்குமே அன்பு உண்டு. நம் ஒவ்வொருவரையும் இறைவன் இயேசு கிறிஸ்து நல்ல முறையில் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கிறோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கரு விழியை போல பேணி பராமரித்து காத்து வரும் தெய்வமே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இது எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் உமது அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்து எங்கள் மகிழ்ச்சியை, எங்களுடைய வாழ்வை இரட்டிப்பாக்கி கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் உமது பாதம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப வேளையில எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொருவருக்கும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளை உமது பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு நிதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பீராக. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ, பெற்றோர்களும் பிள்ளைகளை அறிந்து அவர்களுக்கு நல்லதே செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே. குடும்பத்திலே அமைதி, சமாதானம், அன்பு நிலைத்திருக்க கிருபை செய்யும். குடும்பத்திலே ஆண்டவரே இருக்கிற சோர்வுகள், உடல் வியாதிகள், வறுமை, கடன் பிரச்சனை, இன்னும் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை என்று பல்வேறு பிரச்சனைக்குள் ஆளாகி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலையும் மீட்பையும் கொடுப்பீராக ஆண்டவரே. இதோ சிறப்பாக இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க, அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடும் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகளில் உமது துணை இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மால் அன்றி எங்களால் எதையுமே செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவர், எங்களை வழி நடத்துகிறவர். தொடர்ந்து எங்களோடு தங்கும் தூய ஆவியால் எங்களை ஆட்கொள்ளும் இயேசுவே. இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சீடராக வாழ வேண்டும் என்றால் உமது வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும். அந்த உண்மை எங்களை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆமேசுவே, நாங்கள் உமது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை படித்து அதை தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், விண்ணப்பங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும்.
நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.